எக்ஸாம்பிள் 9.5 எவாலுவேட் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டெக்ரல் கொடுத்துருக்காங்க. அந்த இன்டெக்ரல் எழுதிக்கலாம். 0 to 3 3x ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 5 இன்ட்டு dx. ஓகேவா? இப்போ இந்த இன்டெக்ரேஷன் வந்து இங்கே இருக்கிற ஒரு டேர்ம் இருக்கு இல்லையா, ப்ளஸ்ஸும் மைனஸும் செப்பரேட் ஆகிருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒரு டேர்முக்குமே என்னது இந்த இன்டெக்ரேஷன் சொந்தமானது. ஓகேவா? இப்போ இந்த இன்டெக்ரல்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி தனித்தனியாகவும் எழுதலாம், இல்லை ஒரே இதுலையாக என்ன செஞ்சுக்கலாம், எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் இன்டெக்ரேஷனை ஒரே இடத்துல இந்த இடத்துல இன்டெக்ரேஷன் போட்டுட்டும் நம்ம என்ன செய்யலாம், இன்டெக்ரேஷன் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இது ஃபஸ்ட்டு இந்த கான்ஸ்டன்ட்டை வெளியில் எடுத்துக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை எப்படி இன்டெக்ரேஷன் கொடுக்குறது அப்படின்னா, எக்ஸ் பவர் என்னுக்கு இன்டெக்ரேஷன் ஃபார்முலா என்னென்னா எக்ஸ் பவர் n + 1 டிவைடட் பை n + 1. ஓகேவா? அப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது, அப்போ என்ன ஆகும், மாறும், 1 கூடுதலாக ஆகிடும். மேலே 3 போட்டிருக்கோமா, அதே நம்பரை தூக்கி டினாமினேட்டரில் போட போகிறோம். ஓகேவா? மைனஸ் 4ங்கிறது கான்ஸ்டன்ட் எடுத்தாச்சு. இங்கே எக்ஸுக்கு அதே மாதிரி தான், எக்ஸ் பவர் n, இங்கே என்ன இருக்குது, என்னுக்கு பதிலாக 1ன்னு இருக்குது, அப்போ என்ன ஆகும், ஒன்றுனா அதை விட கூடுதலாக 1 ஆகிடும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2 ப்ளஸ் 5ன்னு இருக்குது, 5ங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்ட் இன்டெகிரேட் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக ஒரு எக்ஸ் மட்டும் கூட சேர்ந்துக்கும். ஓகேவா? இப்போ எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணியாச்சு. அப்புறம் லிமிட்ஸ் அப்ளை பண்ண வேண்டியதான். லோயர் லிமிட் 0, அப்பர் லிமிட் 3. ஃபஸ்ட்டு என்ன செய்வோம், நம்ம அப்பர் லிமிட் எல்லாத்துக்கும் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணிவிட்டு மைனஸ் லோயர் லிமிட் பண்ணலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள், அப்பர் லிமிட் பண்ணுங்கள். எங்கெங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் என்ன செய்ய போகிறோம், நம்ம இந்த 3 சப்ஸ்டியூஷன் கொடுக்க போகிறோம். ஸோ 3/3 இங்கே 3ங்கிறது கேன்சல் ஆகிடும். ஸோ எக்ஸுக்கு பதிலாக 3 போடுறோம். ஸோ 3³ மைனஸ் இதையும் அடிச்சிங்க வேணா 2 டைம்ஸ் ஆகிடுமா. ஸோ 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 3 ஸ்கொயர் ப்ளஸ் 5 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 3. இது வந்து நம்மளோட அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் 0 போட போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல எல்லாமே எக்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸோட எல்லாமே செய்யும்போது மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் பண்ணும்போது என்ன ஆக போகுது, 0 தான் ஆக போகுது. 0 மைனஸ் 0 ப்ளஸ் 0ங்கும் போது என்னது, டோட்டலாக 0 தான் ஆக போகுது. ஸோ அதை ஃபுல்லாகவே நம்ம 0வாக போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ 3³ என்னது, 3 3 9 9 3 27 மைனஸ் இங்கே 3 ஸ்கொயருங்கிறது 9 9 2 18 ப்ளஸ் 5 3 15. இது போயிடுச்சுன்னா மைனஸ் 3ன்னு வரும். இது வந்து 24 பேலன்ஸு. ஓகேவா? அப்போ இந்த இன்டெகிரேஷனோட வேல்யூ என்ன அப்படின்னா 24. ஓகே, ஆன்சர் 24.